கோவையில் தந்தையின் செலவுக்கு மாதம் 5000 ரூபாய் கொடுக்க மறுத்த மகன் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்துள்ளார். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே ஒன்னக்கரசம்பாளையத்தைச் சேர்ந்தவர் 61 வயது விஸ்வநாதன். இவர் தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வந்துள்ளார். இவருக்கு ராஜசேகரன் என்ற மகனும் ஜெயமணி என்ற மகளும் உள்ளனர். ராஜசேகரன் அன்னூர் பாரதி நகரில் தந்தைக்கு சொந்தமான 3 சென்ட் இடத்தில் உள்ள வீட்டில் வசித்து வருகிறார். மகள் ஜெயமணி திருமணமாகி பெரியநாயக்கன் பாளையம் அருகே வீரபாண்டி பிரிவில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இந்நிலையில் 2017ஆம் ஆண்டு விஸ்வநாதன் தனக்கு சொந்தமான 3 சென்ட் இடம் மற்றும் வீட்டை தன்னுடைய மகன் பெயருக்கு கிரயம் செய்து கொடுத்துள்ளார். அதன் பிறகு மகன் செலவுக்கு பணம் தராததால் கோவை வடக்கு RDOவிடம் மகன் மீது புகார் அளித்துள்ளார். புகார் மீது விசாரணை நடத்திய RDO அந்த கிரயத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். இதனால் வீடு மீண்டும் விஸ்வநாதன் பெயருக்கு மாறியுள்ளது. இதை எதிர்த்து ராஜசேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மகனுக்கு வீடு சொந்தம் என தீர்ப்பளித்த நிலையில் மாதம் 5000 ரூபாய் தந்தையின் செலவுக்கு பணம் தர வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர். உத்தரவு பிறப்பித்து 2 ஆண்டுகளாகியும் 5000 ரூபாய் பணம் தர வேண்டும் என்ற உத்தரவை மகன் நிறைவேற்றவில்லை என கூறி விஸ்வநாதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வர உள்ளது. இதனை அறிந்து ஆத்திரமடைந்த ராஜசேகர் ஒன்னக்கரசம்பாளையம் அருகே காரில் செல்லும் போது எதிரே 2 சக்கர வாகனத்தில் வந்த தன்னுடைய தந்தை விஸ்வநாதனை பார்த்துள்ளார். அவர் மீது காரை மோதி இடித்து தள்ளி உள்ளார். இதில் விஸ்வநாதன் கீழே விழுந்து விட்டார். இருந்தும் ஆத்திரமடங்காத ராஜசேகரன் தந்தையின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இந்த காட்சிகள் அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. தகவல் அறிந்து அன்னூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். பின்னர் விஸ்வநாதன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தப்பி ஓடிய ராஜசேகர் மீது வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். வீட்டை எழுதி கொடுத்த தந்தைக்கு செலவுக்கு பணம் தர மறுத்த மகன் நீதிமன்றம் உத்தரவிட்டும் பணத்தை கொடுக்காமல் கொலை செய்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.